பெட்டிக்குரிய காசு என்பாமிக்குரிய காசு வந்து அதில் பிரைவேட் ஆட்கள் வாங்கினாங்க. இந்த விஷயம் தான் நடந்து கொண்டிருந்தது. இதாலதான் இந்த குற்றச்சாட்டு தெரிவிக்கணும். ஆனால் பணம் வாங்கினு ஒரு தெரிவிக்கணும். அதுக்குரிய இன்வெஸ்டிகேஷன் போய்கொண்டிருக்கு. நான் வந்தா போல இப்ப இந்த என்பாமிக்கும் குற்றமுழுதான் தர செய்து இந்த வளாகத்துக்கு செய்ய வேண்டாம் பிரச்சனை போறவுடைய சரியான சொல்யூஷன் காணும் வரை. ஆனா இதால பொதுமக்கள் பாதிக்கப்பட போயிடும். சொன்னா இங்கே என்பாமிங் செய்யாட்டி டவுனுக்கு தான் கொண்டு போகணும். அதுக்கு மேலதிகமா செலவழிக்க போயிடும். இந்த கட்டணம் சரியாக இயங்கப்பட்டிருந்தால், உபகரணங்கள் சரியாக பயன்படுத்தப்பட்டிருந்தால் அந்த 23.5 மில்லியன் ரூபாவில இந்த இயந்திரத்தை கொள்ளணும் நடவடிக்கை எடுத்திருக்கேன். இந்த அசந்தமான அந்த நிதி கூட வராமல். அதாவது சாவகச்சேரி வைத்தியசாலையில் கடமை நேரத்தில் இருந்த வைத்தியசாலை அத்தியட்சகர் மீது சக வைத்தியர்கள் தாக்கியது உண்மையா? இதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்றும் இது வந்து அப்படி ஒன்று நடந்திருக்கிற மாதிரி, அதாவது கண்ணால பார்த்தாக்களை சொல்லி அந்த 3 நாள்ல ஒரு உயிர் போல உண்மையா போல கேட்காதே உண்மையா வெண்மையா கண்டிக்கட்ட மறுபடியும். சரி, கண்டிப்பா. அடுத்த 7வது தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தினரால் இதுக்கெல்லாம் இந்த பற்றாக்குறை ஆவணி பற்றாக்குறை எல்லாத்தையும் நீங்கள் எவ்வளவு நாள்ல அதை பூர்த்தி செய்வீங்க? உங்களுக்கு போதனா வைத்தியசாலை மற்ற பல்கலைக்கழகம் முதல்வதாக சொல்லிக்கிறது. இதுல இந்த 3வது தான் மகப்பேற்று பற்றி சொன்னீங்களா? அத 10 நாளுக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வானீங்க. இனிவரும் காலங்களில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் பணிபுரியும் வைத்தியர்கள் கடமை நேரத்தில் தனியார் வைத்தியசாலையில் கடமை புரிவதை தடுப்பதற்கான வேலை திட்டங்கள் உள்ளனவா? என்ன மாதிரி? அதாவது இப்ப நீங்கள் இடையில ஒரு பிரேக் ஒன்று வந்து திருப்பி எப்ப நீங்கள் பொருட்படுத்துறீங்க? 9ஆம் தேதி அன்றையிலிருந்து நீங்களா நீங்க அப்போ நீண்ட காலமாக சொல்லப்பட்ட அல்லது இருக்கப்பட்ட குறைபாடுகள் இருக்கிற வைத்தியர்கள் இங்க இருக்கிறீங்க. நேற்றைக்கு முந்த நாள் ஒரு பணியாளர் அந்த செய்தி வந்தது. என்ன மணி திருநீல நான் வேறு விதமாக சோச்சிட்டேன். அந்த மட்டத்தில் கடிச்சு 12 மணிக்கு வந்த வேலை பதிவுகள் எல்லாம் இருக்குது. இங்க வைத்தியம் செய்யறதுக்கு ஒரு நேரம் இருக்க சொல்லி பண்ணிக்கொண்டிருக்கோம். வந்து 4 மணி டைமோட பார்த்து 1 மணிக்கு கிட்ட தான் வந்திருக்கோம். அந்த டைமுக்கு 20 வருஷம் முதலும் ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் செய்திருக்கிறோம். அதே மாதிரி 1:30க்கு ஓவரால் ஐசிடி எடுத்து அதுவும் பார்த்துருக்கோம். குறிப்பிட்ட டைமுக்குள்ள நாங்கள் பார்த்த அடிப்படையில் செக்யூரிட்டி கார்டு அந்த இல்லை இல்லை. எங்களுக்கு இன்னுக்கு தான் அந்த பில்டிங்கினுடைய டோர் சாத்தியிருந்தோம். வந்தவர்களும் டோரை தட்டவும் இல்லை, கதவும் இல்லை. அதால அவைக்கு மெசேஜ் நீங்கள் வந்து இயூக்கு உள்ளுக்கு தான் டாக்டர் கொடுக்குறாங்க அந்த ஏசி போட்டது. அதனால கிட்ட உள்ள அட்டெண்டன்ட் ஆன் டியூட்டி அட்டென்ட் பண்ணி தான் டாக்டருக்கு கொண்டு போகணும். கடமையில இருந்ததை உறுதிப்படுத்திருக்கோம். டிபார்ட்மெண்ட் ஆக்ஷனுக்குரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கோம். ஆனா என்ன நடந்தாலும் உண்மை தெரியுங்கன்னா இது 20 மினிட்ஸ் தான். முதல் பேஷண்டும் பார்த்துருக்கணும், 2 மணிக்கு வந்த பேஷண்டும் பார்த்துருக்கணும். இந்த பேஷண்ட் வந்து திரும்பி போனது அதில் பதிவு செய்யணும். இதுல இந்த சிசிடிவி கேமரால பதிஞ்சிருக்காங்க. இங்க வந்து இங்க ஒரு செக்யூரிட்டி கார்டு யாரோடைய கலந்துரையாடி நடத்துல அவையெல்லாம் அந்த பதிவெல்லாம் இருக்க மாட்டேன் நினைக்கிறேன். அதை சொல்லியிருக்க ஒரு இல்லையா? ஒரு செக்யூரிட்டி கார்டே அவர் சந்திக்கல. அந்த வந்த சிசிடிவில பார்த்துனா வந்து அங்க புது பில்டிங் வந்துட்டு திருப்பி இதுல வந்து செக்யூரிட்டி கார்டு பூத்துக்கு போய் வர சொல்லி கேட்டதுனால போதனா வைத்தியசாலையில எல்லாம் இது பண்ணி கொண்டு போகுது. அவரோட கதைப்போம். தவறுகள் நடக்கிறது, தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொள்வது அவசியம். நாங்கள் அதை நியாயப்படுத்துறதோ மூடி மறைக்கிறதோ கூடாது. என்னை பொறுத்த வகையில நான் ஒரு தவறு விட்டு உணர்ந்தால் அல்ல யாராவது என்ன உணர்த்தினால் நான் ஒரு காலம் நான் செஞ்ச முயலுக்கு 3 ஆள் சொல்றதில்லை. அது என்னுடைய குணாம்சம், என்னுடைய கிடைக்கிறது.
அப்ப நான் இப்ப இங்க இதுல இந்த நிர்வாகத்துல இந்த மாவட்டத்தினுடைய ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற வகையில அந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் என்ற வகையில எனக்கு கூடின பங்கு அல்ல கூடின கருத்து சொல்றதுக்கு அல்ல நடைமுறைப்படுத்துறதுக்குரிய அந்த ஆற்றல் அல்லது அந்த ஏது நிலைமையில் இருக்கிறபடினா அது தயவு செய்து உங்களோட நிர்வாகம் அந்த கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இனிமேல் அப்படி நடக்காமல் தயவு செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே பிரச்சனை வந்து ஐயா ஒரு கேள்வி. 23 டாக்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. பகல்ல எத்தனை டாக்டர்ஸுக்கு அவரேஜா டியூட்டி வேணும், இரவு எத்தனை டாக்டர்ஸுக்கு அவரேஜா டியூட்டி வேணும். நீங்க இந்த பிரச்சனையில கட்டாயம் கோவிடில டிக்கெட் எடுக்கிற இடத்துல 1-2 ஸ்டாஃப் ஆக கட்டாயம் 3 பேர் இருக்கும். அதே நேரம் அந்த உள்ளுக்கு என்டரன்ஸ் பண்ணிக்கிற ஏதோ ஒரு கேள்வி கேட்டு தான் செக்யூரிட்டி கார்டு நோமலா உள்ளுக்கு அனுப்புறாரு. நம்ம அந்த சந்தர்ப்பத்தில் அதே மாதிரி இல்லையா ஐயா? அதே நேரம் அங்க ஓபிடியில வந்த இல்ல, அதே நேரம் வந்து ஒரு டாக்டர்ஸ் எத்தனை பேர் பகல்ல கட்டாயம் ஒரு ஷிப்ட்ல இருக்கணும், இரவுல எத்தனை ஷிப்ட்ல இருக்கணும் அப்படின்னா மெயின் ப்ராப்ளம் என்ன சொல்லி சொன்னா இங்க அவரேஜா 4 டாக்டர்ஸ் தான் வேலை செய்யணும்னு சொல்லி பப்ளிக் மத்தியில ஸ்ப்ரெட் ஆகின வழியா இருந்தா அவ்வளவு சனம் வந்து முன்னுக்கு வந்து கூடினா அந்த ஒரு பிள்ளைய மட்டும் மெயினா யோசிக்குது. நல்ல நீங்க கேட்டது தெளிவுபடுத்துவோம். எங்களுக்கு வந்து ஒரு யூனிட் 24 மணி நேரம் ரன் பண்ணணும். கட்டாயம் 3 டாக்டர்ஸ் அந்த யூனிட்ல ஃபங்க்ஷன் ஆகும். சரி, அப்ப 24 மணி நேரம் இருக்கு. எங்கள்கிட்ட வந்து இப்ப பாத்தீங்கன்னா மெடிசன்ல மேல் ஃபீமேல் ரோட் இருக்கு, சர்ஜரியில மேல் ஃபீமேல் ரோட் இருக்கு, பிடிஆர்ஏ ரோட் இருக்கு, இன்டர்னல் ரோட் இருக்கு, இயூ இருக்கு, ஓபிடி இருக்கு. ஒரு டைம் டியூட்டியில உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க ரன் பண்ணணும்னா ஆக குறைஞ்சது 8 பேர் பண்ணணும். இதை விட டிரான்ஸ்ஃபர் ஆம்புலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் எமர்ஜென்சின்னு சொன்னா நாங்க செகண்ட் கண்ட்ரோல வச்சு அவரை நாங்க டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவோம். கட்டாயம் ஒரு 9 பேர் ஒரு டைம் டியூட்டியில நின்றாதான் ஓவலா ரன் பண்ணலாம். அப்ப நான் 23 சொன்னா நசி டாக்டர் மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு பாருங்க இந்த யூனிட் நாங்க 3ஆ பிரிச்சாலே 9 3 27 பேர் மினிமம் ஃபங்க்ஷன். ஆனா நாங்க ஷார்ட் கட் பண்ணி தான் வச்சிருக்கோம். சர்ஜரியால் செய்யும் நைட் பார்க்கல அப்படித்தான் குறைச்சி வச்சிருக்கோம் வெளியே. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் 23 பேரு எங்க டோட்டல் ரன்னிங்க்கு காணாது. எனக்கு இயூன்றது தனி, அதுல வர எமர்ஜென்சி நேரம் அட்டென்ட் பண்ணணும். ஓபிடி அதே டைம் குடிக்கிற பிள்ளைகளுக்கு 4 மட்டும் டாக்டர்ஸ் பார்த்துட்டே இருக்கும். பெரும்பாலும் பப்ளிக் பார்க்கிற டாக்டர்ஸ் யாரா இருக்கணும்னா ஓபிடி இருக்கிற டாக்டர்ஸ். அப்ப நீங்க சொல்ற 3 டாக்டர்ஸ் வந்து 4 டாக்டர்ஸ் வந்து டியூட்டி இருந்தா தனி அந்த பில்டிங்ல உள்ள ஆக்கள் மட்டும் தான் கணக்கில் சொல்லப்படும். ஆனா உண்மையா நடக்கிறது என்ன, இந்த ஓட்ல இருக்கிற டாக்டர்ஸ் நீங்க அங்கே அட்மிட் ஆனா மட்டும்தான் அவையே சந்திப்பீங்க. அப்ப அதுலதான் இந்த டோட்டல் ரன்னிங்ல பொதுமக்கள் சொல்ற நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் 4 3 டியூட்டி ஒன்ஸ்ல நீங்க மேக்சிமம் ரன் பண்ணணும்னா 7 பேரை தான் சந்திப்பீங்க ஒரு டைம்ல வாங்க. அந்த 7 பேர்ல 3 பேர் அங்கால இருக்குன்னா மிச்சாக்கள் இந்த ஓட் ரன்னிங்ல இருக்கு. இதுதான் அந்த நம்பர்ஸ். நீங்க 23 பேர் இருக்கிறீங்களா இருந்தா 23 பேரும் டே அண்ட் நைட் கவர் பண்ணுவீங்க. ஒன் ஷாட்ல டியூட்டியில நீங்க போறது. இது சொன்ன இன்னொரு போர்டுக்கு அட்மிட் பண்ற பேஷண்ட எனக்கு சில பேர் சொல்லிதான் இந்த பிரச்சனை தெரியும். கிட்டத்தட்ட வெயிட் பண்ண வைக்கணும். டாக்டர்ஸ் வேற ஒன்று மட்டும் டாக்டர்ஸ் வேற தம்பி வணக்கம். நீங்க டாக்டர் இந்த நீங்கள் அந்த திருநீலகண்டன் கடிச்சு உங்களோட தாப்பனார என்ன நடந்ததுக்கு சொல்லுங்க, என்ன நடந்தது? சரி, நீங்கள் முன் கேட்ல தான் வந்து நீங்க முன் கேட்ல வந்து செக்யூரிட்டி கார்டு இல்லையா? சரி, முன் ஓபிடிய எடுத்து பழைய ஓபிடி சரி. பின் ஓபிடியில ஒரு பின்ன கீழே இல்ல வைத்தியர் மேல இல்ல உத்தியோகத்தர் அந்த சரி. அப்ப இது வைத்தியருடைய தவறுன்றதை விட இங்க இருக்கக்கூடிய அந்த உத்தியோகத்தருடைய
இல்லை அதுக்கு மாற்றிட்டு நம்ம புதுசாக மாற்றி அவ செக்யூரிட்டி கார்டும் இல்லையா? போன் அடிச்சதா? அவர் உதவும் இல்லை. அவர் டிரைவர் எத்தனை லைசன்ஸ் எடுத்தவள ஆளு ஹாஸ்பிட்டலுக்கு போன் அடிக்க கூடாது. ஆஸ்பத்திரி நாங்கள் படிக்க ஆஸ்பத்திரி சுற்று வட்டாரத்துக்குள்ள போன் அடிக்க கூடாது சட்டம் சும்மா சரி. அப்ப இவர்கள் வந்து உங்களை விசாரணையை கூப்பிட்டால் சரி, அப்ப அங்க வாங்க, நாங்கள் எல்லாம் கதைப்போம். சரி சரி. அப்ப நீங்கள் மேல நடவடிக்கை எடுக்க வேணும். மற்றது அங்க நீங்கள் எனக்கு அது விளங்குது. விபத்து அவசர சிகிச்சை பிரிவு 2015 ஆண்டு செகண்ட் செக்டர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் 2015 தொடங்கினது. அந்த ப்ராஜெக்டில் வந்து 2019 ஆண்டு அந்த நிர்மாண பணிகள் நடந்தது. எங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு மாவட்டத்துக்கு எங்களுக்கு 600 மில்லியன் தான் 3 வருஷம் ஆகும். எங்களுக்கு 45 வருஷம் ஆனால் அதிலேருந்து நாங்கள் ஒரு வருஷம் 30-40 மில்லியன் கொடுத்து வைக்கி நாங்கள் செய்து கொண்டு வந்தது. 2019 ஆண்டுல அந்த கட்டணம் போராட்டத்துக்கு அறிவிக்கல அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சது. இந்த முறை கொஞ்சம் வெளியே இருந்தது. ஆனால் எங்களுக்கு 2020-21 வந்து இந்த கோவிட் பெருந்தொற்று ஒரு அளவுக்கு ஏற்பட்ட எக்கனாமிக் பொருளாதார நெருக்கடி காரணமாக அந்த 2 வருடங்கள் நடக்கிறது. அந்த துறவேலி வந்து நாங்கள் 2022 முதல் தொடங்கி 23 தான் அது முடிச்சாங்க. அப்போ முடித்தோடனே அந்த பிரிவில் எங்களுக்கு அந்த கட்டத்தில் வீடுக்கு வந்து அவசர சிகிச்சை பிரிவு, 2வது இரத்த வங்கி, 1வது மாநில வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் சத்திர சிகிச்சை பிரிவு, 2வது மாநிலம் வந்து ஐசியூ, உறுதி மாற்று சிகிச்சை பிரிவு. இப்போ இவ்வளவு பிரிவும் இயங்கியத்தில் வந்து திடீர்னு கரண்ட் வந்து என்னென்னா இதெல்லாம் இந்த உயிர் காட்டுற இயந்திரங்கள் சம்பந்தப்பட்டது. ஆக்சுவலாக கரண்ட் வந்து பவர் கட் வந்தால் உடனடியாக பவர் சப்ளை போகணும், இல்லைன்னா நோயாளர்கள் உயிர்க்கே அவதாசிக்கலாம். அப்போ நாங்கள் மின் பொறியியலாளர்களை கொடுத்துருந்தாங்க இதுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி வரணும். ஏன்னா ஏற்கனவே இப்போ இருக்கிற ஜென்ரேட்டர் வந்து 100 kV என்றும் 40 kV வந்து தான் இருக்குது சார். அது வந்து இப்போ இருக்கிற பில்டிங்களுக்கு அதை கொடுத்து கொண்டிருக்கு. அந்த பில்டிங் புது பில்டிங்க்கு இவ்வளவு விரிவுரை இயக்கிறப்ப வேந்த சிகாரத்தில் வந்து 400 kV ஜென்ரேட்டர் தேவைப்படுது. அப்போ நாங்கள் உடனடியாகவே கடந்த வேண்டும் 2023 ஆண்டு 400 kV ஜென்ரேட்டருக்கு இந்த முதலாம் கோல் பண்ணினாங்க. கடந்த 2022 கோல் பண்ணி முதலாவது தரம் கோல் பண்ணி வாய்ந்த பிட்ஸ் வந்து இந்த டெக்னிக்கல் ரெகுலேஷன் கமிட்டி இந்த பிட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணப்படுறது ரிஜெக்ட் பண்ணப்படலாம். ரிஜெக்ட் பண்ணப்பட்டு அந்த டெண்டர் கேன்சல் பண்ணப்பட்டு திருப்பி ரீடெண்டர் பண்ணது, திருப்பி கோல் பண்ணது. நாங்கள் திருப்பி கோல் பண்ணி கடந்த டிசம்பரில் வந்து நாங்கள் அதை அவார்ட் பண்ணாங்க. கடந்த டிசம்பரில் அவார்ட் பண்ணிட்டு நாங்கள் அவார்ட் பண்ணி எங்களுக்கு மேல காலன்னு சொல்லி இருந்தவை இம்போர்ட் பண்ணி தான் வரும். இந்த பிறகு இந்த ஹிஸ்டரி பல திங்ஸ் அங்கே வாங்கின பிறகு சுயஸ் கால்டாக்ட் இருந்தால ஷிப்மெண்ட் நிறையினால ஆப்பிரிக்கா சுற்றி வர முடியல இருக்கிற ஷிப்மெண்ட் டிலேன்னு சொல்லி எங்களுக்கு ஜூலை தருவாங்க. இப்போ ஜூலை 14 கொண்டு நாவலுக்கு வந்து பேலிஸ் கம்பெனி அந்த டேக் பண்ணி இப்போ நாங்கள் ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போயிருக்கோம். எனக்கு நேற்று அறிவிக்கிறேன் எங்களோட ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போயிருக்கோம். நாங்கள் அதில் டெஸ்டிங் கமிஷனிங் செய்ய முடியும். அடுத்த வாரம் வந்து எங்களுக்கு இந்தியாவில் பண்ணி தரலாம். அப்போ அது 400 kV வந்த உடனே அது ஒரு காரணமாக இருந்தது எங்களுக்கு. 2வது காரணத்துக்கு 2 ஆளணி பிரச்சனை உண்மையாக அதை ஃபுல்லாக அவ்வளோத்தையும் இயக்கடைக்கிற டாக்டர்ஸ் நர்சஸ் இப்போ இருக்கிற பாடல்படி உண்மையாக காணாமல். ஆனால் இப்போ நாங்கள் ஒரு தற்காலிக ஏற்பாடுகள் கொண்டு ஜென்ரேட்டர் இப்போ தற்காலிக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ அவசர சிகிச்சை பிரிவு இதில் கொண்டு வருகிறோம். 2வது டயாலிசிஸ் யூனிட் வந்து எங்களுக்கு இப்போ இருக்கிற யூனிட் வந்து 4 மிஷினோட யூனிட் வந்து இன்னும் 2 மிஷின் கண்படிப்பாக இருக்குது. 6 பேரோட நாங்கள் ஷிப் பண்ணுறது ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ண மாதிரி அதை ஷிப் பண்ண போகிறோம். அந்த 6 பிளான்ட்டு ஷிப் பண்ணுவோம். அப்போ 6 பிளானோட ஷிப் பண்ணி டயாலிசிஸ் யூனிட்
மகப்பேறு ஆபரேஷன் தியேட்டர்ஸ் தென்னாட்சி அமைக்கப்படாததால அதுக்குரிய ஆபரேஷன் தியேட்டருக்குரிய உபகரணங்கள் வாங்கி தரப்பட்டது. இப்போ நாங்கள் கடந்த வாரம் வந்து பரிசோத ஆதரவு வைத்தியசாலையிலிருந்து மயக்கமில் நிபுணரை கொடுத்து ஆலோசனைகள் நடத்திருக்கிறோம். என்னென்ன விடயங்கள் போடும் அதை இயந்திரத்தில் கண்டு அப்போ ஐந்து ஆலோசனைப்படி நாங்கள் கண்டு அதையும் நியமாக அடுத்த பாரம்பரியத்தில் ஆரம்பித்து இருக்கிறோம். அடுத்து வந்து மகப்பேற்று விதிகள் இப்போ இருக்கிற மகப்பேற்று விதி இயங்கிக் கொண்டிருப்பது வந்து சரியான ஒரு பழைய கட்டணம். அதுக்கு கூலையில் கரையாக நேருக்கு நிறைய ஃபஸ்ட்டு அதனால் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ அதை பொருத்தமில்லை. இப்போ நாங்கள் இப்போ முடிவெடுத்துட்டோம் அந்த சிறுவர் விடுதியில் முதலாவது ஆடிக்கு வந்து அந்த மெட்டர்னிட்டி போர்டை ஷிப் பண்ணிட்டு அதை மோடிஃபை பண்ணுறது பிடிஎஸ் வந்து ஒன்று மினிஸ்டரோட கிடைச்ச ஒரு நிதியை காசு அலோகேட் பண்ணியிருக்காரு. இப்போ நேவியை வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அதை லேபர் போஸ்ட் அதை நாங்கள் செய்தாலும் டிவியில் நாங்கள் வாங்கிட்டு அந்த இதில் மெட்டர்னிட்டி போர்டை நாங்கள் மோடிஃபை பண்ணிட்டு மெட்டர்னிட்டி போர்டை அதுக்கு ஷிப் பண்ணுறது நாங்கள் நடவடிக்கை கொடுத்துருக்கோம். அப்போ அநேகமாக அடுத்த வாரத்தில் எங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் டெக்னாலஜி இருக்கும் மெட்டர்னிட்டி போர்டு புது இதை மோடிஃபை பண்ணுறது ப்ராஜெக்ட் பிளான் ஸ்டார்ட் பண்ணிக்கலையே இத்தனை கேஜி என்ன தேவைன்றது எனக்கு தெரியாது. பிறகுதான் இப்போ இந்த ரீசன் எல்லாம் சொல்லிட்டு வரீங்க. அதாவது இந்த பிராந்திய சுகாதார பணிப்பாளர் தன்னுடைய காரணங்களை சொல்லியிருக்கிறார். அதில் நியாயங்கள் இருக்கலாம். இங்க நான் பகிர்மையில மாற்றம் நான் சொல்ல விரும்பையில் என்னென்றால் இங்க ஒரு பொருத்தமான ஒரு பொறுப்பான அபிவிருத்தி குழு ஒன்றுதான் இங்க இல்லை போல. அந்த குழு ஒன்று இருந்திருக்குமாக இருந்தால் இந்த பிரச்சனையை கணிசமான அளவில் தீர்த்திருக்கிறோம். அந்த வகையில இந்த உங்களை நான் சாவச்சேரி அபிவிருத்தி குழு கொண்ட வகையில உங்களை வேலையில் முனைத்து விட்டால் ஒரு கலந்துரையாடல் கூட அமைந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை நாங்கள் தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது. அப்போ பணப்படினா அப்போ அதை நாங்கள் சரி இப்ப எங்களுக்கு விளங்குது, எங்களுக்கு விளங்குது, அது தங்கடப்பு கிடையாது சொல்லினோம். அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பெண்ணுடைய அனுபவங்கள் வேறு. அப்ப இதுல இந்த அரசியல் தலைமையும் வந்து அதுல கூட கவனம் செலுத்தி இருக்கணும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல என்னன்னு தெரியல, நானும் அதுல கொஞ்சம் கவலையினமா இருந்துட்டேன். நான் இப்ப ஏன்னா ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்த பிரதேசத்தினுடைய இந்த மக்களுடைய பிரதிநிதி என்ற வகையில அதுல நானும் அதில் போட்டோ விட்டுட்டேன். சரி இனிமேல் அப்படி நடக்காம பார்த்து கொள்ளலாம். இப்ப இவ சொல்றபடியே நான் வேற ஆட்களுக்கு கேட்டிருக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய இந்த குறைபாடுகள் இப்ப நாங்கள் நீங்க கேட்ட இந்த எத்தனாவது கேள்வி மூன்றாவது கேள்வி கூடிய அந்த குறைபாடுகள் இப்ப எங்களுக்கு தெரியுது. அப்ப இதுக்கெல்லாம் இந்த பற்றாக்குறை ஆடி பற்றாக்குறை எல்லாத்தையும் நீங்கள் எவ்வளவு நாள்ல அதை பூர்த்தி செய்வீங்க? உங்களுக்கு போதனா வைத்தியசாலை பல்கலைக்கழகம் முதல்வதாக சொல்லிடுறாங்க. இதுல இந்த மூணாவதுக்கு தான் மகப்பேற்று பற்றி சொன்னீங்களா? அத 10 நாளுக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வானுங்க. அது வரையில கூடிய இந்த புறப்பாடு ஆரணி பிரச்சனை இல்லை, ஆரணி பிரச்சனை இல்லை, ஆரணி பிரச்சனை இல்லை. மற்றது இது என்ன உங்களுடைய மின்சாரமும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இங்கால பக்கம் பார்த்தீங்க பூர்ணத்துவம் போறோம். அது வேலையில இந்த பிரச்சனைகள் இல்லாத வகையில நீங்கள் செய்யலாம். கூட்டத்தோட கலைக்கிற விடயங்களை மீன்ஸ் இருக்கிறோம். நீங்கள் எடுத்துட்டு அந்த நிறைவு நீங்கள் அவருக்கு அனுப்பி எனக்கு ஒரு குப்பி அனுப்புங்க. அவருக்கு அனுப்பி போட்டு நாங்கள் அதை உறுதிப்படுத்தும் எல்லாம் சரியா இருக்காது. அடுத்தது 4வது
எக்ஸ்ரே சிறுநீர் இரத்த பரிசோதனை செய்வதில் இதுவரை காலமும் தங்களுக்கு இருந்த தடைகள் என்ன? அவற்றை எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டங்கள் எதுவும் தங்களிடம் உள்ளதா? இதுல வந்து பெரும்பாலும் பிளட் டெஸ்ட் வெளியில செய்யப்படுறது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. அதில் நான் பார்த்ததுல வந்து சில டெஸ்ட்கள்லாம் நாங்கள் எங்களோட இங்கே செய்யலாம். சில டெஸ்ட்கள் வந்து மற்ற வைத்தியசாலைகளே சில வந்து அப்படிதான். உதாரணமாக எக்பிஎம்சி நாங்கள் இப்போ டயபெட்டிஸ் நீண்ட காலமான சிவப்பம்போட பார்க்கறது எக்பிஎம்சி. அது வந்து எங்கள்கிட்ட டெஸ்ட் இல்லை. கட்டாயமாக வெளியில எங்கேயோட செய்யணும் அல்லது போதனா வைத்தியசாலைக்கு போவோம். அப்புறம் இதுல அப்படியான டிஎஸ்ஏ அது எங்கள்கிட்ட இல்லை. பொதுவாக பார்த்தோம்னா இந்த ரத்த பரிசோதனைக்கு வெளியில அனுப்பப்படுறது சொல்லப்படுறது. அதுக்காக தான் நான் இப்ப சொல்லியிருந்தேன், பிளட் எடுக்கிற இடத்துலயே நாங்கள் என்னென்ன டெஸ்ட் செய்வோம்ன்றதை நாங்கள் டிஸ்பிளே பண்ணோம். நீங்க போட்டோ எடுத்து போடினோம் அப்படின்னு சொன்னா இதை போடினோம். அதுல வந்து இருக்கிற டெஸ்ட் வெளியில போகப்படுறதா இருந்தா உடனடியாக இந்த நம்பர் மாதிரி இருக்கு, நீங்க யாரும் கால் பண்ணலாம். அதுல இருக்கிற டெஸ்ட் வெளியில போக சொல்லி இருந்தா அதுக்கு நாங்க போறோம். ஆனா அதுக்கு இல்லாத டெஸ்ட் கட்டாயமா வெளியிலோ அல்லது குறைபாடு சொல்லப்படுது. அதாவது நீங்க சொன்ன மாதிரி சிலருக்கு சில சரி, ஆனா எல்லாத்துக்கும் ஒரு கமிஷனுக்காண்டி தனியார் இதுக்கு அனுப்பப்படுறதாக இனிமேல் அப்படி வராமல் நீங்க சொன்னது போல அதுல எழுதி விட்டுங்க என்னென்னதான் நீங்க அதுக்கு செய்யலாம் என்றது இது பண்ணினா அவங்களுக்கு தெரியும். ஏறியதும் செய்யறதுக்குரிய முன்முயற்சியை நாங்கள் எடுப்போம். செய்யக்கூடியது ஓவர் நைட்ல செய்யாவிட்டாலும் நாங்களும் திட்டத்தை போட்டு இந்த பகுதியில இந்த தென்மராட்சியில 1000 எவ்வளவு மக்கள் வைக்கணும்? குடும்பமும் மக்கள் சரி, இங்க மாத்திரம் இல்லை, நான் மக்கள் வருகிறோம், உப்பாளையில இருந்து வருகிறோம், வேறு இடங்கள்ல இருந்து எல்லாம் வருகிறோம். இப்ப நாங்கள் ஒரு ஃபுல் பிளேஜுக்கு அதை நோக்கி போறதுக்கு திட்டங்களையும் போட்டு நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சி எடுப்போம். அது வேறையில இருக்கக்கூடிய குறைபாடுகள் இருக்குதானே, நியாயமான விமர்சனங்கள் அல்லது தவறுகள் அதை உடனடியாக நீங்கள் தீர்க்கவும். வெளியில உள்ள ரத்த பரிசோதனைகள் எல்லாம் காசு கூட, சாதாரண மக்களுக்கு அதை கொண்டு சென்று இதற்ற கஷ்டமா இருக்கும். அந்த பரிசோதனைகளை நீங்க செய்யக்கூடிய ஏற்பாடு செய்யலாம். அதான் உள்ள காய்ச்சி முடிச்சுட்டு இருக்கிறோம். என்னென்றால் ஏற்கனவே இன்னென்னதான் நீங்க செய்யலாமான்னு அதை தாங்கள் எழுதி விட்டுறோம். பிரபான் போன்றார்கள் எல்லாம் இங்க என்னென்ன செய்யலாம்ன்றது அதுல இன்றைக்கு எழுதி விட்டு வேணும். மற்றது இல்லை என்று சொல்லிடலாம். அதை நாங்கள் ஆராய்ஞ்சு பார்ப்போம். அதே நேரத்தில் எங்களுக்கு இன்னும் மேலதிகமாக செய்ய வேண்டிய இருக்குத்தானே, அதையும் வந்து ஒரு திட்டத்தை போட்டு அதை நோக்கி போறதுக்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். செய்தது இப்ப வந்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியும் திரைப்பட வசதியும் சேர்ந்து செய்தபடியே நாங்கள் அங்கிருந்து இங்கிருந்து அந்த அனுப்ப. அடுத்தது 5வது சாவகச்சேரி வைத்தியசாலையில் கடமை நேரத்தில் இருந்த வைத்தியசாலை அத்தியட்சகர் மீது சக வைத்தியர்கள் தாக்கியது உண்மையா? இதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்றும் இது வந்து இருக்குது. அப்படி ஒன்று நடந்திருக்கிற மாதிரி, அதாவது கண்ணால பார்த்தாக்கள் சொல்லி நல்ல நடவடிக்கைகள் இருக்குது. அதற்கு நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். I have seen a video also. But in the video, it is both the course difficult to prove. But when you see that from the story, it took place. அதெல்லாம் செய்யணும். அதுல வந்து நாங்களும் ஒரு விசாரணை ஒன்று நடக்க இருக்குது. அந்த விசாரணையில நாங்கள் அதுகளை கருத்தில் எடுக்கலாம். விசாரணை என்பது நீங்கள் ஒரு சிஐடி ஸ்பெஷல் சிஐடி ஊடாக புலனாய்வு செய்து விசாரிக்கிறோம்னா சாதச்சல் இருந்தார். சுகாதார அமைச்சர் ஒருவர் மீதான குற்றச்சாட்டு கூட புலனாய்வுத்துறை தான் விசாரணை செய்வது. சிஐடிக்களால் இதை செய்தால்தான் அங்க என்ன உண்மை நடந்ததை கொண்டு வரலாம். சிஐடிக்கு யார் இது தாக்கல் செய்ய வேணும், முறைப்பாடு யார் கொடுக்க வேணும்,
பாதிக்கப்பட்டவர் தாக்கப்பட்டவர் போலீஸுக்கு முறைப்பாடு கொடுக்க வேண்டும். நான் அவர்கிட்ட கேட்டிருக்க முறைப்பாடு கொடுக்க சொல்லி நான் ஐஜிபிடியும் கதைச்சு இந்த இடத்துல இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் முறைப்பாடு செய்ய சொல்லி இப்ப சொல்லி ஒரு கிழமைக்கு மேல இதுவரை இந்த முறைப்பாடு கொடுக்கல. அவர் அந்த முறைப்பாடு கொடுக்க வேணும். மற்றது நானும் அதை என்னன்றத பார்க்க வேண்டும். நீங்கள் சொல்றீங்களே நானும் செய்ய வேண்டிய நீங்கள் தொடர்ச்சியா நீங்கள் பாராளுமன்றத்தில் வேட்பாளராக இருந்த நாள் பக்கம் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள். ஆகவே இந்த மக்களின் விருப்பத்திற்குரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற மக்களின் விருப்பத்திற்குரிய அந்த எம்எஸ் அத்தியட்சகரை இந்த இடத்துக்கு மாகாண சபை ஊடாக கொண்டு வருவதற்கு நாங்கள் இங்க கதைக்க வலிக்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இங்க நாங்கள் என்ன கதைக்க வேணும் என்ன எப்படி கதைக்க வேணும் எல்லாம் உங்களோட வீடியோ பார்த்தனா வெளியாளாக்கள் ரெடியா இருக்கு. நீங்கள் நியாயமான இது வச்சு நான் கட்டாயம் போயிட்டு உங்களுக்கு என்ன தெரியும் தானே அவ்வளவு நாங்கள் இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு அடுத்து நீங்க கூடி இருக்கிறோம். மற்ற அவரை கொண்டு போறதால அர்ச்சனா சம்பந்தமான நடவடிக்கை இன்னொரு தளத்துல நான் கலைக்க வரும். நான் கொழும்புல அதை பற்றி கதை அடுத்தது பிரமாண தெளிவுதான். நோயாளர்களின் நலன்களை கருதாது பணி புறக்கணிப்பில் ஈடுபட்ட வைத்தியர்கள் மீது இதுவரை ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா? அது இந்த இதுல நாங்கள் இந்த தளத்துல எடுக்கிறதுக்குரிய தளம் இல்லை. அது ஒவ்வொரு மட்டங்கள்லாம் நடக்க வரும். அதே மாதிரி நான் ஏற்கனவே முதலாவது சொன்னேன் தானே, அது மாதிரி இந்த இதே நாங்கள் இதுல வச்சு போடுறோம். இனியொரு சந்தர்ப்பங்கள்ல இந்த நாளைக்கு இந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அப்படியே பிரச்சனை வராமல் அதுக்கு இதுல இப்ப நீங்கள் சம்பந்தப்படுகிற எல்லாரும் வேற இப்ப நானும் சம்பந்தப்பட்டிருக்கிறேன். இதோட இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இருக்கிறோம். எல்லாருக்கும் பொறுப்பு எதிர்காலத்தில் அப்படி நடக்காமல் இருக்கவும் எல்லாரும் கார்மிய பொறுப்பெடுக்கவும் நானும் இதைத்தான் நினைக்கிறேன். அந்த 3 நாள் ஸ்ட்ரைக் பண்ணவே நானே அந்த 3 நாள்ல ஒரு உயிர் போறா உண்மையா ஒரு கொலை கேஸ் அதே அவையோட சத்திய பிரமாணம் எடுத்துருக்கீங்க. நான் வைத்தியர் 2 வழி கிடைக்கிறேன். அந்த சத்திய பிரமாணத்தை உடாவைக்கு மனதில் ஊத்துறேன். வெளிப்படையாக என்ன செய்யறாங்க மனச்சாட்சி கூட அவைகளை வேறு தான் கொடுக்கல. நம்மளத்துல அது உண்மையா வெண்மையா கண்டிக்கட்ட மறுபடியும். அடுத்த 7வது தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தினரால் ஆஸ்திரேலியா ரோட்டரி கழகத்தின் ஊடாக வழங்கப்பட்ட 17.5 மில்லியன் பெறுமதியான மருத்துவ உபகரணங்களுக்கு என்ன நடந்தது? அவற்றின் தற்போதைய நிலை என்ன? நீங்களா சொல்லுங்க. தென்னாட்சி அபிவிருத்தி கழகத்தாங்க வந்து சத்திர சிகிச்சை கூடத்துக்காக ஆபரேஷன் தியேட்டருக்காக மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டது. அந்த மருத்துவ உபகரணங்கள் இப்போ வந்து சத்திர சிகிச்சை கூடத்திலேயே அவை வந்து இப்போ எங்களுக்கு அந்த ஜென்ரேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஆபரேஷன் தியேட்டரை ஸ்டார்ட் பண்ணினால அந்த அனைத்து மருத்துவ உபகரணங்களும் பயன்படுத்தப்படும். இப்போ அங்கே இருக்குது அந்த வழங்கப்பட்ட அவ்வளவு சத்திர சிகிச்சை பதிவேடுகள் போடப்படுது. பொருட்கள் இதுவரை இருக்கிறது உறுதிப்படுத்துறீங்க. அதற்குரிய ஆவணங்கள் பதிவுகள் இருந்தால் நிகழ்காலங்களில் பொதுமகனுடைய கூட்டம் முடிஞ்ச கூடாது. இன்னொரு கூட்டம் இருக்குது. நீங்க கூடிய கதைக்கலாம் இவங்களோட. அப்ப அவையில் உங்களுக்கு நீங்களும் நேரு போய் பார்க்கலாம். இந்த கதைகள் இருக்குதானே போத்தல் இருக்கு மூடிய காணையில மூடி இருக்கு போத்துல காணையில கதைகள் எல்லாம் இருக்கு. அதனால நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆவணங்கள் எல்லாம் எடுத்து உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஆனா வைத்தியர்களுக்கு அதிகாரம் இருக்குது. உங்கள் அபிவிருத்தி குழுவுக்கு அபிவிருத்தி எல்லாம் அதிகாரம் இருக்கின்றது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரையறையும் நாங்கள் வச்சுக் கொள்வோம். எங்களை வரையறையை தாண்டாத வகையில நாங்கள் அதை அணுகுவோம். வைத்திய தரப்புல இருக்கலாம்,
அல்லது அவதரிக்க குழுவினுடைய தரப்புல இருக்கலாம். அந்த வரையறைக்கு நாங்கள் அதை முடிவுக்கு நாங்கள் போகலாம். அப்படி அங்க தீர்க்க முடியலைன்னா என்னுடைய அவலத்துக்கு வந்து நாங்கள் அதை நேரில் பார்ப்போம். மாஸ்டர் இதுல ஒரு கருத்தம் செம்மராஜாவிக்கு கழகத்துக்கு வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற இங்கே இருக்கிற மக்களின் உறவினர்களால் தான் அந்த நிதி சேகரிக்கப்பட்டது. அவர்கள் வந்து 17.5 மில்லியன் சொல்றது இருந்தாலும் ஆனால் இது தொடர்பாக புலம்பெயர்ல இருக்கிற எங்களோட உறவினர்களுக்கு சில சந்தேகங்கள் எழுகின்றது என்னன்னு சொன்னால் அதிக அளவான நிதி சேகரிக்கப்பட்டதாகவும் இதற்கு வந்து குறிப்பிட்ட அளவு தான் இங்கே வழங்கப்பட்டதாகவும் மிச்ச நிதிகளுக்கு என்ன நடந்ததாகவும் அது ஒரு சக்தியாக இருக்கிறது. அதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு அவர்கள் கிடைக்கப்பட்டது தொடர்பான ஆவணங்கள் இருந்தால்தான் இருந்தால் அவர்கள் அந்த நிதியை பார்த்து சேகரித்து போட்டு உங்களுக்கு கொஞ்சத்தை கூட அனுப்பியிருக்கிறார். சில நேரத்தில் அப்படியான ஒரு எதிர்காலத்தில் அதனால வந்து சரியான ஆவணங்கள் இருந்தால்தான் நாங்கள் அவர்கள் இந்த சந்தேகங்களை சரி நிதியாக திறப்படவில்லை. அவர்கள் நிதியை சேகரித்து இந்த மருத்துவ உணவுகள் அவர்கள் கொள்வனவு செய்து எங்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் தான் வழங்கப்பட்டது. எங்களுக்கு ஒரு சதவீதம் நிதியாக உங்களுக்கு அவர்கள் கொள்வனவு செய்து மருத்துவ உபகரணங்களாக என்ன சொல்லிக்கப்பட்டால் அந்த உபகரணங்கள் இங்க வந்ததா அதோட நிலைமை என்னன்றது மாஸ்டர் உங்களோட தலைமையில் இதோட சம்பந்தம் 3-4 பேர் 1000 அழைக்க விடும். நானும் செக் பண்ணி நான் சொல்றேன். நீங்கள் ஒரு 3-4 பேர் 3-4 பேர் உங்களோட தலைமையில வந்து எங்களோட கருத்தை செய்தோம். அன்றைக்கு இந்த சுவர்ணமுக்கு இங்க படத்துக்கு இங்கே இவ்வளவு நிலைமைகள் நடந்து இந்த இளைஞருக்கு அவரை வரவிடாம செய்த சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்து அவர் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற நேரம் இந்த இடத்துக்கு வந்து இந்த பிரச்சனைகளை இந்த நேரடியாக நின்று அந்த பிரச்சனைகளை கேட்க முடியாமல் போற காரணம் என்று இந்த கேள்வியில இருக்கு அதுக்கு போவே இல்லை. அப்படி இந்த கேள்வியில இல்லைன்னு கண்டுபிடிச்ச கூட அதுக்கு வாங்க அதுக்கு வாதத்தான் இருந்தது. அப்புறம் இடையில ஏதோ குழப்பங்கள் மாற்றங்கள் வந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த அமைச்சருடைய கதைக்கே இல்லை. நாளைக்கு அவரை நேரில் பார்க்க இருக்கிறேன். நான் அவர்கிட்ட கேட்கிறேன். என்னோட நான் வந்தால் அது நடைமுறையாக சாத்தியப்பட்டிருக்கிறேன். ஒரு வருஷம் நான் இங்கே இருக்கிறேன். அவசரமா ஏற்கனவே போட்ட திட்டம் இந்தியா போக முடியுங்கிறது அவட முடிச்சப்படாது. அடுத்தது சாவகச்சேரி வைத்தியசாலையின் பொது பயன்பாட்டிற்காக 1990 OL 1993 பிரிவு நண்பர்களால் மனிதமான உதவியாக 17 லட்சம் பெறுமதியான மருத்துவ உபகரணங்கள் தொடர்பாக பதிவுகள் ஏதும் உண்டா? சிங்கராசி நண்பர்களாக கலெக்ட் பண்ணி கொடுக்கப்பட்ட 93 மாணவர்களாக 17 லட்சம் ரூபாய் பெறுமதியான இந்த காலம் அந்த பெஞ்ச்கார அந்த பக்கம் எடுக்கலாம். அப்ப நீங்கள் அந்த விவரங்களை திரட்டி இப்ப நீங்கள் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவிலிருந்து வெளிநாட்டிலிருந்து புலம்பெயர்ந்தாக்கால் அனுப்பப்பட்ட இது மாதிரி இந்த விவரத்தை திரட்டி நீங்கள் வந்து கதை ஒரு பொருட்கள் கிடைச்சா அன்பளிப்புக்கு வந்த பதிவத்தில் பதிவு அப்படி ஏதாவது பதிவுல உங்களுக்கு பதிவுறது நீங்க சொன்ன ஐட்டம் என்னன்னு சொன்னா ஏன்னா இப்ப நாங்க கொடுக்காமலே கொடுத்தாரு பதிவு சொல்லி கலந்துக்கலாம். இதெல்லாம் தெளிவுபடுத்தணும் கடமை. ரெட்ட பதிவு இருக்கலாம். தலைமையிலும் 4-5 பேர் போய் இந்த விவரங்களோட
சரிதான். டாக்டர் சாவகச்சேரி 93ஆம் ஆண்டு பிரிவு நண்பர்களால் வழங்கப்பட்ட 6 லட்சம் பெறுமதியான காசோலை தொடர்பாக பதிவேடுகள் ஏதும் உண்டா? கழிச்சது போல 3ஆவதே இந்த விவரத்தோட போய் கதை எப்ப நீங்கள் வரலாம் அப்போ சந்திக்க போகிறீங்க விவரங்கள் தான் இப்ப நீங்க சொல்லி டீடைல் சமைத்து இருந்து அந்த விவரங்கள் எப்ப நீங்கள் கையில் எடுப்பீங்க அதை நீங்கள் எவர் ரெடியா இருக்குது நீங்கள் கொடுத்தீங்களா அதை பார்க்க. அடுத்தது தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் மீன் பிறப்பாக்கி தொடர்பான பயன்பாட்டு அறிக்கை பதிவேடுகள் ஏதாவது உள்ளனவா? அதுக்குரிய அந்த வாடகையார் அது வந்து நல்ல பிரச்சனை இந்த பேமெண்ட் நாளைக்கு ரெக்ரூட்மெண்ட் போய் இருக்கா உங்களுக்கு கம்பெனிக்கு உங்களுக்கு என்ன அக்ரிமெண்ட் தற்காலிகமா பாய்கிறது அதுக்கான கைகூலிய கோரி பெற்றதாகவும் ஒரு கருத்து இருக்கு. அப்ப அதுக்கு தயவு செய்து அந்த உள்படப்பாகி உண்மை அவங்க அதை திருப்பி அனுப்புறது அங்க நீங்க ஒவ்வொருத்தரும் இல்ல நீங்க சொல்ற சரிதான். இப்ப என்னண்டா சரி தம்பி என்று நான் சொல்றேன் 2 வகையில அர்த்தம். பேருனுடைய சுருக்கமாக தம்பி என்ற வயது உறவுதான் நீங்க எனக்கு தம்பி இப்ப அவைகளுக்கு இப்ப வந்து தேவையான இதுக்கு வந்து 400 தேவைன்னு சொல்லி 400 கிலோவாட் தேவைன்னு சொல்லிடும். இப்ப இருக்கிறது போதாது. இப்ப அவையில் என்ன செய்யணும் என்றால் இந்த 400 வந்து 24ஆம் 25ல வந்துடும். வந்தோடனே கொழும்புக்கு வந்து சம்பந்தப்பட்ட கம்பெனிக்கு வந்து அவையில் அதுக்குரிய சில மோடிபிகேஷன் செய்து போட்டு இங்க வந்து 24 இதுல வைப்பினோம். அப்ப நாங்கள் அதுக்கு பயில கூரை போடணும். உடனடியாக கூரை பிரச்சனை. இப்ப நாங்கள் தற்காலிகமாக ஒரு கூரை போட்டு அதை இதோட பாவிச்சு கொண்டா 24 மணித்தியாலும் அதை பயன்படுத்தலாம். சரிதானே? இப்ப நீங்கள் சொன்ன இந்த இந்த இருக்குத்தானே அதுவுமே அரைகுறையாத்தான் இருக்கு. நான் காலையில கேட்டேன். இப்ப கேட்டதை சொன்னவன் ஒரு சில இதுகளுக்கு தான் அதில் பயன்படுத்த முடியும், முழுக்க பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றேன். அது உண்மைதான். 6 லட்சம் காசோலையும் அந்த 12 லட்சம் உபகரணமும் 17/7/2021 நீங்கள் அவரோட டைம் எடுத்து மாசில தலைமையில் ஒரு 4-5 பேர் போய் கதைச்சிங்கன்னா சரி. சரிதானே? கன பேர் போக வேண்டாம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லி டூ மெனி குக்ஸ் போயிட்டு சூப்பர் விளங்கு தான். கன பேர் சமைக்க ஒழிக்கிட்டு ஒரு போடுவேன் போடுவேன். அதான் நீங்க கூட தலைமையில் 4-5 பேர் போகும். சரி, அடுத்தது இதுல வந்துக்கிறோம். தற்போது வரவிருக்கும் புதிய மின் பிறப்பாக்கி தொடர்பான பண பரிமாற்றங்கள் எப்போது நடைபெற்றது? முதல்ல ஏற்கனவே சொல்லிட்டு புதிய மின் பிறப்பாக்கி கொஞ்சம் கஷ்டமா இன்ஸ்டால் பண்ணின பிறகுதான் பேமெண்ட் பண்ணின பிறகுதான் பேமெண்ட் செய்யும்.
அப்போ இது வரைக்கும் நாங்கள் அது சார் எந்த நிதியில இருந்து கொடுக்குறது ESC மாநசபையினுடைய பில்டிங் இதெல்லாம் இருக்கு அதுக்கு எனக்கு வந்து அப்படி வேலையை ESC என்ற உண்மையாக அந்த ஜெனரேட்டர் 25 மில்லியன் உண்மையில ஒன்று முதல் கட்டுறது 30 அப்போ ஒரே நேரத்தில் கட்டுறதுக்கு முதலுக்கு 25 மில்லியன் இதுக்கு முக்கியமான நிலைமை இருந்தது உண்மையாக கடந்த வருடம் தான் 25 மில்லியன் நிதி ஒதுக்கினாங்க. ஆனால் கடந்த வருடம் டெண்டர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. அப்போ இந்த வருஷம் இதுக்கு 25 மில்லியன் ஒதுக்கி இந்த வருஷம் இப்போ வந்து இப்போ கம்பெனிக்கு வந்து ஆபரனுக்கு வந்து கம்பெனிக்கு வந்து எங்களோட ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போய் கமிஷனை செய்து கொண்டே இருக்கோம். அது முடிய அடுத்த வேலை தேவை. கிட்டத்தட்ட 10 வருடங்கள் 9 வருடங்களுக்கு மேலாக இந்த கட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. கிராமிய முக்கிய பதவியில் இருக்கணும். அப்படி இருந்தும் 10 வருடங்கள் விடுபட்டிருக்கு, கிட்டத்தட்ட விடுபட்டிருக்கு. இப்ப நீங்கள் இந்த உணர்ந்து கொண்ட இந்த வினைச்சனான செயல ஏன் இதுக்கு முதல் இந்த நடவடிக்கை இன்னைக்கு அந்த மீட்டிங்ல கூட இந்த அமைச்சர் செயலாளர் சொன்னா இந்த வினைச்சனான வைத்தியர்களும் இது இருக்குது. ஆனா இந்த செயற்படையில் இன்னொரு 25 மில்லியன் நிதி ஒதுக்கக்கூடிய இல்லையில நிதி ஒன்று கொரோனா நேரம் 20, 21, 22 பொருளாதார நெருக்கடி நிதி மாற்றப்பட்டதாக அந்த நேரமே வந்து கட்டடத்துக்கு நிதி ஒதுக்கி ஜெனரேட்டருக்கு நிதி ஒதுக்குறது 50 மில்லியன் மேல முழு பில்டிங் தான் கிடையாது. பேஸ் பை பேஸ் தான் பண்றாங்க. நீங்க சொல்றது சரிதான். பேர் கூட ஆளாம இந்த நடவடிக்கை எடுப்பீங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு ஒரு காரணம் நீங்க சொல்றது கவலை இனங்கள் அக்கறை இனங்கள் எல்லாம் இருக்கு. அதான் நான் இந்த அவசரப்பட்டு இந்த குழுவண்ட அபிவிருத்தி குழுவண்ட இது பண்ணினா அதே நீங்களாம் அக்கறையோட எல்லாம் இருக்கிறபடினா செய்து செய்யலாம்னு யோசிச்சது. மற்றபடி மற்ற பக்க புறப்பாடுகளும் இருக்கு. முதல் எல்லாம் காரணம் சொன்னது நான் ஏற்றுக்கொள்ள முழுக்க ரெண்டாலும் அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. நீங்களும் செய்யறதால் அதை நான் வடிவா கொண்டு போகணும். தருதால ஒரு நாளைக்கு வாடகை 10,000 ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய். வாடகை யாரும் கொடுக்குறது? ஏன் கடந்த ஒரு வருஷமா நாங்கள் வாடகைக்கு எடுத்துறதை அன்றைக்கு இன்றைக்கு அதை செய்திருக்க முடியுமாண்டா? ஏன் அன்றைக்கு செய்ய முடியாது? வாடகை கொடுக்குறாரு அன்றைக்கும் அதை ஏன் செய்திருக்க முடியாதுன்றது நியாயம் இருக்கு. அபிவிருத்தி 5 மில்லியன் ரூபாய் வெளிநாட்டில் இருக்கு. இந்த கட்டணம் சரியாக இயங்கப்பட்டிருந்தால், உபகரணங்கள் சரியாக பயன்படுத்தப்பட்டிருந்தால் அந்த 23.5 மில்லியன் ரூபாயில இந்த இயந்திரத்தை கொள்ளணும் நடவடிக்கை எடுத்திருக்கேன். இந்த அசந்த இனமான அந்த நிதி கூட வராமல் இருக்கும். நான் ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கிறபடியா நான் முழு இதே நான் அவையில போட விரும்பவில்லை என்றால் அரசியல் மக்களோட பிரதிநிதிகளும் இந்த பிரச்சனை இன்றைக்கு தெரிஞ்சு இருந்தாங்க. இன்றைக்கு அந்த மிஷினை கொடுத்தார்கள். அன்றைக்கே அந்த பிரச்சனை வராமல் புதிய மிஷினர் மட்டும் பார்த்திருக்கலாம் என்னுடைய விலகி கொள்றோம். அடுத்தது வைத்தியசாலையில் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், பைப்போட்டுநர், மின் இணைப்பாளர் யாராவது பதவியில் இருக்கின்றார்களா? அவர்களுக்குரிய வேதனங்கள் வழங்கப்படுகின்றன. மைனஸ் ஸ்டாஃப் செய்த 2 மேல் ஸ்டாஃப் அதையத்தான் நீங்கள் யாரையும் இப்படி ஒரு தொண்டை காசு கொடுக்கலாம் அப்படியே சிரிக்கலாமா?
இல்லாதபடியாக ஒரு கிணறு அதை அதுக்கு ஒரு காலகட்டத்தில் உருவாக்கி எங்களோட செலவை திருத்தமா வேலை இல்லாம இருக்கலாம். அதுக்கு முன்வாங்க காடருக்கு எடுக்கிறது 4 எடுக்க மட்டும் வச்சு போடுங்க. நாங்கள் உடனடியாக சேவையில் ஈடுபடுறது 1-2 பேர் இருப்பீங்கன்னா தெரியப்படுத்தி இருக்கீங்களா? நீங்கள் அப்படி இருந்தால் நீங்கள் என்ன இருக்கிறீர்கள்? என்ன பைப் பொறுத்துனர், மற்றது மின்னணைப்பாளர், அப்புறம் 2-3 பேர் எடுப்போம். 3-4 பேர் எடுப்போமே. அப்ப 4 பேர் இருந்தா 4 பேர் விவரங்களையும் தாங்க. நாங்கள காடனுக்குள்ள சேர்ப்போம். அதுக்கு முதல் நாங்கள் அவர்களுக்கு ஒரு என்னன்னு சொல்ற ஒரு கேஷுவலி தான் நாங்கள் போடலாம். அது முக்கியமான இங்க நலன்புரி சங்கங்கள்ன்றதை பாடசாலை அபிவிருத்தி டெவலப்மெண்ட் சொசைட்டி உருவாக்கி அதை இங்க இருக்கிற வர்த்தகங்களின் முன்பாக தான் அது சிறப்பாக ஏன்னா எங்க நண்பர்கள் அவருக்கு ஒரு பிசினஸ் மேக்னெட், பிசினஸ் மேக்னெட் ஸ்ரீலங்கா, நாட் ஓன்லி ஜப்பான், ஸ்ரீலங்கா. equipment கொண்டு வந்து தான் இன்னைக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன். இவருக்கு அதை போஸ்ட் நீங்களே அந்த போஸ்டர் பற்றி கவலைப்படுறீங்க, அதை பற்றி அக்கறை பண்ணுறீங்க. உங்களுக்கு கேட்டீங்க, கேட்ட சாமான கொண்டது அது பிரியங்கா சொல்றது உங்களோட விருப்பமான சாமான கொண்டது. இதை மாதிரி இங்க பல விஷயங்கள் எனக்கும் உங்களோட பிராந்திய கேவி சுப்ரஞ்சாவுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் என்ன ஒரு 1000 ரூபாய் விற்கிற மிளகாய் 1500 தான் மிளகாத்தூள் வரும். 550 ரூபாய்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் அந்த விஷயத்த மீடியா மூலம் போனேன். அப்ப ஐயா என்ன சொன்னாருன்னா என்ன அந்த 2 பேக்கெட்டை கொண்டு வர சொல்லி நான் தேடி கொண்டு கொடுத்தேன். கொடுத்த உடனே ஐயா அதை பற்றி 1 மாசம் 1 மாசம் விட்டுட்டேன். போராடி இன்னொரு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு, தம்பி என்ன நீங்க இதை கொண்டு வந்து உங்களை தான் நாங்க ரிமாண்ட் பண்ணோம், நீங்க தானே கொண்டு வந்தீங்க. அப்ப நாங்க போய் கடையில எடுக்கிறோம். 2 வரைக்கும் கடையில் எடுக்கவும் இல்லை, அது சமயமா அக்கறைப்படவும் இல்லை, ஒன்றுமே நாங்க சார் அது நாங்கள் உணவு மருந்து பரிசோதனைக்கு நான் பிடித்த முறைப்பாடு சொல்லி அதை நாங்கள் சாப்பிட்றது திரும்ப கவர்மெண்ட் ரசாயன பவர் பயன்படுத்தி அங்கிருந்து ரிப்போர்ட் வந்து நத்திங்கே அக்செப்ட் பண்ணல, ஒன்றுமே நடக்கல. ரசாயன பகுப்பாய்வு எடுத்துக்கொண்டிருக்கிறீங்களோ எடுக்க போவீங்க, எடுத்துக்கொண்டிருக்கிறீங்களா எடுக்க போறீங்களா என்னது தெரியாது. ஒரு ஆக்டிவான ஒரு ஆள் இல்லை. நீங்கள் எங்களோட பிராந்தியாக்கி டவுன் கிரேட் பண்ணி தான் நினைச்சீங்க. உங்களோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளுநரை நீங்கள் கொண்டு வரணும், நீங்கள் ஒரு பீதியை கொண்டு வரணும். அதே மாதிரி இதுகளை நீங்கள் கொண்டு வந்தால் தான் இந்த மக்களுக்கு உங்களால அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா இந்த புகநாதன் ஒருத்தர் இருந்தவர் சார், SLA ஆபீசர் 59 வருஷம் சரியா உயிரும் சார். இந்த மக்களுக்காக கடமை 1 வருஷம் தான் அவர் கேட்டது எக்ஸ்டென்ஷன். ஆளுநர் அந்த எக்ஸ்டென்ஷனை கொடுக்கல. என்ன நடந்திருக்கு? அவர் அங்க ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரியில செக்ரட்டரி அவர் உழைக்கிற அந்த 12 மாசம் உழைக்கிற காசு அங்கேயே செலவழிச்சுட்டு வர போறார். பாவம் அந்த 1 வருஷத்துக்கு இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை இங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தருமே அந்த சந்தர்ப்பத்தை சொல்றேன். அதை நீங்கள் நீங்களும் என்ன நம்பித்தான் என் மேல நம்பிக்கை வச்சுதான் வந்திருக்கு. அது மாதிரி இந்த மாநில சபை நிர்வாகிகளும் என்னுடைய அழைப்பை என் மேல நம்பிக்கை வச்சுதான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன். நான் அதுக்கு ஒரு சரியா இருக்க வேண்டும். சரி, அடுத்தது நீங்களும் இவருடைய நடவடிக்கைகள் சம்பந்தம் உங்களோட செக்ரட்டரி அந்த திடீர்னு என்ன பிடிச்சு கலைக்க மினிஸ்டரோட பெர்மிஷனோட வந்தேன். அது அன்னைக்கு பிடிச்சு என்ன வைபோசா வந்து அதை கொண்டு வந்தேன். பெர்மிஷனோட வந்தாங்க. அடுத்தது அதாவது தொழில்நுட்ப உத்தியோகத்தில் வந்து நீங்கள் கேட்டது
இந்த பைப் அந்த பைப்பும் மின்னெடுக்க 4 பேரும் தாரி மாஸ்டரே பொறுப்பெடுக்க எல்லாரோட காய்ச்சி போட்டு 4 பேரும் தாரி. சாவகச்சேரி வைத்தியசாலையில் பணியில் உள்ள வைத்தியர்கள் எத்தனை பேர் கடமை நேரங்களில் பணிபுரிகின்றனர் என்று உங்களுக்கு அடுத்தது உடற்கூற்று மருத்துவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பணப்பரிமாற்றம் தொடர்பான விசாரணை அறிக்கை எங்கே விளங்குகிறது. பப்ளிக் மத்தியில இருந்த விஷயம் என்ன இப்ப மேலதிகமா காசு வாங்கி பண்றதுக்கு மேலதிகமா காசு வாங்கின மட்டும் நேரம் வெளியில செய்யற போஸ்ட்மார்ட்டம் செய்து மேலதிகமா காசு எடுத்து அதை பங்கு பிரிக்கணும் என்று சொல்லியும் பப்ளிக்கும் கதைச்சது. உங்களுக்கு சார்ந்த ஒரு டாக்டரும் அது சம்பந்தமான ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருந்தார். நீங்கள் அதை நிரூபிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது சம்பந்தமான வீடியோ வந்ததாகவும் இதோட போய்கொண்டிருக்கு. அதோட நான் வந்தோன்னு அறிஞ்ச அடிப்படையில செய்யணும். மற்ற எல்லா இடங்கள்லயும் என்ஃபார்மிங் வெளியில அந்த உள்ளூராட்சி மன்றங்களோட அனுமதியோட ஒரு பிரச்சனை செய்கிறது. இங்க அந்த அனுமதி கொடுக்காததால பொதுமக்கள் தான் வேண்டுகோளுக்கு ஜேஎம்ஓ டாக்டர் அந்த ப்ரொசீஜர் முடிய அதிலேயே வச்சு அந்த என்ஃபார்மிங் அந்த டாக்டர் வளாகத்துக்கே வச்சு என்ஃபார்மிங் செய்து அதை போட வேண்டிய இருக்கிறதெல்லாம் போட்டு அதுக்கு பிறகுதான் எடுத்துட்டு போக வேண்டும். அப்ப அதுக்குள்ள அதுக்குரிய கட்டிக்குரிய காசு என்ஃபார்மிங்குரிய காசு அந்த பிரைவேட் ஆக்கள் வாங்கினாங்க. இந்த விஷயம் தான் நடந்து கொண்டிருந்தது. இதாலதான் இந்த குற்றச்சாட்டுகள் ஒரு தரப்பு தெரிவிக்கணும். ஆனால் பணம் வாங்கினு ஒரு தரப்பு தெரிவிக்கணும். அதுக்குரிய இன்வெஸ்டிகேஷன் போய்கொண்டிருக்கு. நான் வந்தா போல இப்ப இந்த என்ஃபார்மிங்கும் முற்று முழுதான் தெரிவிச்சேன். இந்த வளாகத்துக்கு செய்ய வேண்டாம் பிரச்சனை போறோடைய சரியான சொல்யூஷன் காணும் வரை. ஆனா இதால பொதுமக்கள் பாதிக்கப்பட போயிடும். சொன்னா இங்கே என்ஃபார்மிங் செய்யாட்டி டவுனுக்கு தான் கொண்டு போகணும். அதுக்கு மேல அதிகமா செலவழிக்க போயிடும். இப்ப நினைக்கிறேன் மக்கள் டாக்டர் இங்கே அதை செய்யறேன் டாக்டரா அது வந்து பிரைவேட் அது சம்பந்தமான கணிவுகள் எல்லாம் வந்து கொண்டு செல்லப்படுது. பொதுமக்கள் நன்மைக்காக செய்யப்பட்டது வேற இடத்த கொண்டு போயிடலாம். இப்ப நாங்க செய்யக்கூடிய உடனடி சொல்யூஷன் நகரசபை அந்த அனுமதியை கொடுக்குமா இருந்தா இந்த பிரச்சனை நகரசபைக்கு ஒரு இடத்தை பதிவு செய்து அந்த அனுமதி எடுத்து கொடுத்துட்டா இந்த பிரச்சனை சிம்பிளா முடியும். ஜேஎம்ஓ செய்ய முடியும். நேரடியா அனுப்பி விடுற மட்டும் தான் செய்ய முடியும். செயலாளர் நிதி சாவச்சேரி நகரசபையில போதுமான கண்ணாடி செய்தல போதுமான இடவசதி ஏதாவது ஒரு நிதி வசதி அதுக்கான ஒரு விநியோகத்தை கட்டி அதுக்கான ஏற்பாடுகளை இந்த காலத்துல செய்யலாம். இந்த பிரச்சனையை கொண்டு வந்ததாக சங்கம் டாக்டர் அஜயனா மீது நடவடிக்கை எடுக்குது. நான் சொல்ற விஷயம் இந்த போஸ்ட்மார்ட்டம் பிரச்சனை தொடர்பாக அர்ச்சனா வெளிக்கொணர்ந்ததும் ஒரு காரணத்தினால்தான் வைத்தியர்கள் சங்கம் அவருக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டது. இது நியாயமா சார்? ஒரு இங்க ஒரு நாள் இறந்தால் அந்த பொடியை நீங்க கொடுக்கறதுக்கு ஏன் டைம் ஆகுது? இப்படி ஒரு மக்கள்
24 hours கோர்ஸ் ஆஃப் டெஸ்ட் டாக்டருக்கு தெரியலன்னு சொன்னா அதுக்குரிய இன்வெஸ்டோட பண்ணி தான் அதுக்குரிய ரிப்போர்ட் எடுத்து தான் விடுவோம். கவர்மெண்ட் தாமதப்படுத்துதா இல்ல சட்ட ரீதியானது தாமதப்பட்டதா பொதுமக்கள் தாமதப்படுத்தப்பட்டதா கருத்துமா தெரியாது. நீங்க சொன்ன ஒவ்வொரு முறைப்பாடு இன்கொயரி போகலாம், கேஸ் பை கேஸா தான் பார்க்கலாம். அப்படி யாராவது தாமதமா இருந்தா அந்த பர்டிகுலர் விஷயத்தை தெரிவிக்கலாம். அந்த சம்பவத்தை நாங்க தொடர்பா என்னதுன்னு பார்த்து சொல்ல முடியாது. ஆனா இன்னொரு பிரச்சனை காசு கொடுத்தா நான் சொன்ன தான் இந்த சம்பவத்துக்கு இப்படி நடந்தேன்னு சொன்னா நாங்க அதை பார்க்கிறோம். அல்லது இனி வராமல் இருக்கிறதுக்குரிய முழு பொறுப்பை நாங்கள் பழைய சம்பவம் தொடர்பா இன்கொயரிக்கு தான் போகணும். நீங்க கொஞ்சம் படிக்க முன்பக்க படிக்க ஒரு கொடி கடநேரமாக அதுல கணக்கு அதை நான் சொன்ன மாதிரி மைனஸ் ஸ்டாஃப் இருக்க வேண்டிய 25 பேர்ல 5 பேர் தான் இருக்கணும். 2 மேல் ஸ்டாஃப் உங்களுக்கு தெரியும் தானே, ஃபீமேல்ஸ் இதை ஹேண்டில் பண்ண பஞ்சு படிக்கணும். அப்ப அவர்தான் கட்டராகவும் இருக்கிறார். அங்க எங்களோட இதுல கட்டர் வேலை முடிச்சு இங்க வந்து தள்ளி சரியானது கொண்டு போறது 2 மேல் ஸ்டாஃபை வச்சுதான் நாங்க செய்து கொண்டிருக்கோம். அதுலதான் அந்த தாமதங்கள் இல்லையா 4 hours 6 hours ஃபீமேல்ஸ் அதை ஹேண்டில் பண்றதுக்கு யோசிக்கணும். அப்ப அதனால எங்களுக்கு அந்த வெற்றி வேண்டும் முக்கியமா ஒரு பிரெக்னன்ட் லேடிய தலையால அந்த பிள்ளை பிறந்தால் அதை ஆபரேஷன் செய்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படி இல்லாமல் காலாலேயோ குண்டியாலேயோ அந்த பிள்ளைய வந்தால் இது பிளாஸ்டிக் போட்டு அதை பண்ணி திருப்பி ஆம்புலன்ஸ்ல அனுப்பலாம். தாய் எப்பேற்பட்ட துன்பத்துகளை அந்த பயணத்துல எதிர்கொள்வார். இதை பற்றி எல்லாம் ஒருத்தரும் அக்கறைப்படுகிறது. நீங்கள் அமைச்சர் GMO இந்த நார்த் அண்ட் ஈஸ்ட் எவ்வளவு பிக் மாஃபியான்றதை எங்கள்கிட்ட கேட்குது. நீங்க GMO ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ல போய் விசாரிச்சாலே சொல்லுவோம் அழகா. ஆகவே இதை கரெக்ட் கவனமா அக்கறைப்பட்டு முதல் வடமாகாண GMO கட்டுப்படுத்தி அவைய கொஞ்சம் கவனமா எங்களுக்கு செய்கிறோம். அதுக்கு ஆக்கப்பூர்வமான முயற்சி கேபினட் மூலம் ஏதாவது அந்த உங்களுக்கும் எங்களுக்கும் மக்களுக்கும் அறிவுறுத்திய இந்த மக்கள் அறியாத மக்களுக்கு அறிவுறுத்திய அந்த அர்ஜுனாவை இந்த பிராந்தியத்துக்கு மாகாண சபை ஊடாக பண்ற சொல்லிதான் எங்களுக்கு கோரிக்கை. டெலிவரி சம்பந்தமா நான் சொல்றேன். நீங்க சொன்ன அந்த குற்றச்சாட்டு இப்ப நாங்கள் சரியான ஸ்கேன் இருக்கிறபடியா நாங்கள் பிள்ளைங்க அமைவு நிலை வந்து முதலே பார்த்துருக்கணும். உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு புது சர்க்குலரின் வழி வந்து பிஓஜி இந்த கவருக்கு தான் டெலிவரி நடக்கணும், எம்பையன் செக்ஷன் நடக்கணும். சில அறிகுறிகள் அல்லது ஏதாவது தாயல்ல குழந்தைக்கு பிரச்சனை வருமாக இருந்தால் கட்டாயமா வந்து பிஓஜிக்களை தான் எடுக்கணும். அதுக்காண்டி தான் பெரும்பாலும் இங்க டெலிவரிஸ் கணக்கு நடக்க இல்ல டிரான்ஸ்பர் நடக்குதுன்னு சொல்றதுக்குரிய காரணம் அது. இரண்டாவது வந்து நாங்கள் டெலிவரியை கூட்டுறதுக்கு அந்த சுருக்கத்தை கூட்டுறதுக்கு நம்ம மருந்துகள் கொடுப்போம். அந்த மருந்து கொடுத்தா கட்டாயம் பிஓஜி அந்த இடத்துல பொசிஷன் இருக்கும். அதான் சில அந்த எமர்ஜென்சி டிரான்ஸ்பர் நடப்பதையோடைய மற்றபடி இந்த இப்படி சொன்ன குற்றச்சாட்டுகள் வந்து இல்லை. இப்ப நாங்கள் ஸ்கேன் செய்கிறபடியா பிள்ளைங்க பிறப்பு எப்படி நடக்கும் என்னன்றது நாங்கள் முன்கூட்டியே அதை நாங்கள் தீர்மானம் எடுக்கக்கூடிய உறுதிப்படுத்த முடியுமா இருக்குமா? பெர்மனண்டா இல்ல அவர் போய்கிட்டு வர நிக்கணும் எங்களுக்கு அவர் கைட் பண்ணி இந்த செய்யுங்கோ ஏர்ஜென்டா வாரணும்னு சொல்லுவார். ஏர்ஜென்டா அவர் இங்க வந்து பிரயோசனம் இல்லையா, இங்க தியேட்டர் இல்லை. அப்ப நாங்க கட்டாயம் இப்போதைக்கு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான் பண்ணுவோம். ஏனைங் ரோட்ல உள்ள ஒரு பழக்கிஞ்சால உள்ள ஜப்னாக்கு முறையில் உள்ள ஸ்ரீராம் ஹாஸ்பிட்டல் தென்மராட்சியில உள்ள முழு மக்களையும் கவர் பண்ற ஒரு ஹாஸ்பிட்டலாக இயங்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்படியான இந்த அரசினர் வைத்தியசாலையாக யுத்த காலத்தில் இருக்க கூட முன்னாடி அங்கால சுற்று வட்டார தென்மராட்சி தவிர்ந்த சுற்று வட்டாரத்திலிருந்து இங்க வந்து குழந்தை பிறந்து போய்தான் போய்க்கிறான். சரியா? இப்ப கூடுதலா 2016 இருந்து இங்க குழந்தை பிறப்பின் வீதம் 300 இருந்து படிப்படியா குறைஞ்சு இப்ப 2023-24 ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா தெரியும். சரியா குறைஞ்சுதான் இருக்கு. 23 பேர் இன்னொரு சின்ன விஷயம் என்றாலும் அது மகப்பேறா இருந்தாலும் சரி, உங்களை ஒரு சின்ன காயங்களோடயோ இல்லாட்டி ஒரு கை சின்ன ஒரு எலும்பு விழாங்களோ ஏதோ ஒரு பிரச்சனையோட வந்தா கூட உடனே ட்ரான்ஸ்பர் பண்ணிடும். இதால செலவுகள் இப்போ ஒரு காசு இருக்கிறவனும் இருப்பான், காசு இல்லாதவனும் இருப்பான். அப்ப இங்க இருந்து ஜப்னாக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணிக்கல அவனுடைய கோர்ஸ் ஆஃப் அந்த மெடிசன் அது பயங்கர வேளாள தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கடன் வாங்கி கூட செலவழிச்சு தாங்கள் அழுது எப்படி சொன்ன ஆக்களும் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இதை குறைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் உண்மையை என்ன பொறுத்தவரைக்கும் எடுத்தால் மக்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் யோசிக்கத்தான் வேணும். ஒரு மருந்து விலையில நாங்கள் எடுக்கக்கூடாது. செலவு நேரத்துக்கு மேலதிகமாக